ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மன நிம்மதி வேணும்னு ஒரு சாமியார் பக்கம் போயிருக்கிறாரு. வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா போகணும் சாமி, அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு சாமியார்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு சாமியாரு, உங்க ஒய்ஃபோட சமையல என்னைக்காவது புகழ்ந்து பாராட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவரும், இல்லைங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட அவங்க சமையல புகழ்ந்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு சாமியாரு, அடுத்த வாட்டி சாப்பிடும்போது அவங்க சமையல புகழ்ந்து பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இவரும் வீட்டுக்கு வர்றாரு. அவங்க ஒய்ஃப் வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் பரிமாறுறாங்க. இவர் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பயங்கர குஷி ஆயிட்டு அந்த வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாரு. அது பார்த்தா தானே இவங்க ஒய்ஃபையும் கட்டி பிடிச்சி பாராட்டி இருக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இதையா இத்தனை வருஷமா நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், என் சமையல் இது வரைக்கும் பாராட்டினது இல்ல, இன்னைக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்த வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் அப்படி பாராட்டுற, உனக்கு அவங்களுக்கு என்னையா கனெக்ஷனு அப்படின்னு கையில இருக்கிற கரண்டியை வச்சு நங்கு நங்கு 4 போட்டிருக்காங்க தலையிலேயே. இவருக்கு அவ்வளவுதான், பேய் மொழி முடிச்சுட்டு இந்த ஜென்மத்தில் நம்ம தலைவிதி அவ்வளவுதான்னு சொல்லிட்டு 10 மணி மயக்க போட்டு வந்துட்டாருங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க.